எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். இன்னிக்கு நம்ம கால இயந்திரத்துல ஏறி எந்த ஊருக்கு போறோம்னு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? சபாஷ்! இன்னிக்கு நம்ம இந்தியாவோட வடகிழக்கு பகுதியில இருக்கிற அஸ்ஸாம் மாநிலத்துக்கு போறோம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு தேயிலை தோட்டங்களா இருக்குல்ல குழந்தைங்களா? இந்த தோட்டங்களுக்கு நடுவுல பிரம்மபுத்திரான்னு ஒரு பெரிய ஆறு வளைஞ்சு நெளிஞ்சு ஓடிட்டு இருக்கு. சரி சரி, நம்ம இன்னிலிருந்து சுமார் 600 வருஷங்களுக்கு முன்னாடி அஸ்ஸாம் மண்ண ஆட்சி பண்ண அஹோம் வம்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்த வம்சத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது குழந்தைங்களா. வழக்கமா ராஜா அப்படின்னா நம்ம ஆண்களை தானே சொல்லுவோம். ஆனா அஹோம் வரலாற்றுல பெண்களை, அதாவது ராணிகள பொர் ராஜா அப்படிங்கிற பட்டம் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. பொர் ராஜா அப்படின்னா மாபெரும் மன்னர் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி போர் ராஜான்னு பட்டம் வாங்கின புலேஸ்வரி, அம்பிகா அப்படிங்கிற 2 ராணிகள பத்தின கதைய தான் இன்னிக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த 2 ராணிகளும் சகோதரிகள், மிகச்சிறந்த கலைஞர்களும் கூட. சரி, அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு கற்பனை கதைய இப்ப நீங்க கேக்குறீங்களா? அஸ்ஸாம்ல அறுவடை திருவிழா நடந்துட்டு இருந்த காலம் அது. தமிழ்நாட்டுல அறுவடை திருவிழா எதுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? தெரியாதா? போய் உங்க அப்பா அம்மாவ கேளுங்க. தமிழ்நாட்டுல அறுவடை திருவிழா எதுன்னு. சரி, அஸ்ஸாம் நாட்டுல அறுவடை திருவிழாக்கு என்ன பேரு தெரியுமா? பிஹூ. ஊரே கொண்டாட்டத்துல இருந்தது. அஹோம் மன்னர்கள் வழக்கமா மற்போர், வாள் சண்டை, அது இதுன்னு வேகம் நிறைஞ்ச சுத்தமான வீர விளையாட்டுகளை தான் நடத்துவாங்க. ஆனா அந்த வருஷம் ராணி புலேஸ்வரி ஒரு விசித்திரமான போட்டிய அறிவிச்சாங்க. அத பத்தி மன்னர் சிவசங்கா கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மன்னா, நம்ம நாட்டு மக்கள் எப்பவுமே பதட்டமாவே இருக்காங்க. ஒரு சிற்பி சிலை செதுக்கும்போது கவனம் இல்லாம சிலையையே உடைச்சிடுறாரு. ஒரு விவசாயி பயிர் நடும்போது கவனம் இல்லாம எதையோ யோசிச்சுக்கிட்டே தப்பு பண்றாரு. இப்படி எல்லாரும் கவனம் இல்லாம இருந்தா நம்ம நாடு எப்படி முன்னேறும்? எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அத செய்யற அந்த நொடியில முழு கவனத்தோட இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அத புரிய வைக்க தான் இந்த போட்டி. மன்னர் சிவசிங்கா கேட்டாரு, இது நல்லபடியா நடக்குமா புலேஸ்வரி? மக்களுக்கு வேகம்தான் பிடிக்கும். நிதானத்த ஒரு போட்டியா வச்சா மக்கள் அதுல பங்கேற்பாங்கன்னு நினைக்கிறியா? புலேஸ்வரி ஒரு புன்னகைய மட்டும் இதுக்கு பதிலா சொல்லிட்டு அந்த போட்டிய நடத்த கிளம்பிட்டாங்க. அது என்ன போட்டி தெரியுமா? தரையில இருந்து ஒரு 10 அடி உயரத்துல மெலிசான மூங்கில வச்சு ஒரு பலகை கட்டியிருந்தாங்க. அதுல ஏறி ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு கையில ஒரு அகல் விளக்க ஏந்திக்கிட்டு அது அணையாம, அதே சமயம் அதுல இருக்கிற எண்ணெய் ஒரு சொட்டு கூட கீழ சிந்தாம நடந்து போணும். மக்கள்லாம் இத பார்த்து கேட்டு சிரிச்சாங்க. "ஹே, இதெல்லாம் ஒரு போட்டியா? ஓடுறது, குதிக்கிறது, தாண்டறது அதுதான் வீரம். மெதுவா நடக்கிறதுல என்ன இருக்கு?" அப்படின்னு கேலி பண்ணாங்க. நாட்டோட பெரிய பெரிய வீரர்கள் எல்லாரும் முன்னாடி வந்தாங்க. ஒருத்தர் வேகமா அந்த மூங்கில் பலகை மேல ஏறினாரு. ஆனா சுத்தி இருந்த மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணதும் அவரோட கவனம் சிதறிடுச்சு. அடுத்த நிமிஷமே விளக்குல இருந்து எண்ணெய் கீழ கொட்டிருச்சு. இன்னொருத்தர் ஏறினாரு. பாதி தூரம் போனப்போ காத்து கொஞ்சம் வீச ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, விளக்கு அணைஞ்சிடுமேன்னு அவர் பதறி கை நடுங்கி எண்ணெய் கொட்டிடுச்சு. இப்படி ஒவ்வொருத்தரா ஏறி அந்த போட்டியில தோத்து போயிட்டே இருந்தப்போ ராணி புலேஸ்வரி முன்னாடி வந்தாங்க. என்ன, ஒரு ராணியே ஊர்ல நடத்துற போட்டியில கலந்துக்கிறதா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. புலேஸ்வரி மெதுவா அந்த மூங்கில் பலகை மேல ஏறினாங்க. அவங்க முகத்துல எந்த சலனமும் இல்ல. கொஞ்சம் கூட பதட்டப்படாம அவங்க கையில அந்த அகல் விளக்க ஏந்திக்கிட்டாங்க. மெதுவா நடக்க ஆரம்பிச்சாங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவ்ளோ துல்லியமா இருந்தது. ஏன்னா புலேஸ்வரி ஒரு மிகச்சிறந்த நடனக் கலைஞர். வருஷக்கணக்கா அவங்க பண்ண அந்த நடன பயிற்சி அவங்க மனச ஒரு புள்ளியில நிறுத்த கத்து கொடுத்திருந்தது. அந்த மெல்லிய மூங்கில் பலகை மேல அவங்க கால வைக்கும்போது பலகை லேசா ஆடுச்சு. ஆனா அவங்க உடம்பு ஒரு சிலைய மாதிரி உறுதியா இருந்தது. கொஞ்சம் காத்தடிச்சுது. யாரோ ஒருத்தர் தெரியாம அங்க ஏதோ ஒரு சத்தம் போட்டாங்க. ஆனா புலேஸ்வரிக்கு இது எதுவுமே காதுல விழல. அவங்க கருத்து முழுக்க முழுக்க அந்த விளக்கு மேலதான் இருந்தது. வெளியில இருக்கிற எந்த சத்தத்தையும் அவங்க பொருட்படுத்தவே இல்ல. இது எல்லாத்தையும் அவங்களோட இளைய சகோதரி அம்பிகா ஒரு ஓரமா நின்னு உன்னிப்பா கவனிச்சுட்டே இருந்தாங்க. அம்பிகாவுக்கு ஒரு சந்தேகம். நம்ம அக்கா ஒரு ராணி.
அவங்களுக்கு எவ்ளோ பொறுப்புகள் இருக்கு, எவ்ளோ கவலைகள் இருக்கு. ஆனா அத எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி இவ்ளோ அமைதியா இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. புலேஸ்வரி ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழ சிந்தாம கையில அந்த விளக்க ஏந்திக்கிட்டு பலகைய கடந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. மக்கள் எல்லாரும் வியந்து கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. அப்ப அம்பிகா ஓடிப் போய் அக்காவ கட்டிக்கிட்டாங்க. கட்டிக்கிட்டு, "அக்கா, பெரிய பெரிய வீரர்கள்லாம் பயந்தாங்க, பதட்டப்பட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி இவ்ளோ நிதானமா இருந்தீங்க?" அதுக்கு புலேஸ்வரி சொன்னாங்க, "அம்பிகா, இதெல்லாம் நான் கத்துக்கிட்ட அந்த நடனம் கொடுத்த பாடம். நடனம் ஆடும்போது என் கவனம் சிதறுனா தாளம் தப்பிடும், சமநிலை போயிடும். இப்பவும் நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். நடனம் ஆடுற மாதிரி. மத்த வீரர்கள் எல்லாம் மக்கள் நம்மள பாக்குறாங்களே, தோத்துட்டா என்ன ஆகும், காத்தடிச்சா விளக்கு அணைஞ்சிடுமேன்னு அடுத்த நொடிய பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நான் இந்த நொடி, இந்த நிமிஷம், நான் எடுத்து வைக்கிற இந்த ஒரு அடி, இது மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சேன். என் மனச ஒரு புள்ளில நிறுத்தினேன். மனசு அமைதியானா நம்ம உடம்பு தானா நம்ம சொல்றத கேக்கும். இது நடனத்துக்கு மட்டும் இல்ல அம்பிகா. எந்த வேலை பண்ணாலும், எந்த தொழில் செஞ்சாலும், இந்த ஒருமுகப்பட்ட கவனம் இருந்தா நம்ம ரொம்ப வலிமையா இருக்கலாம்." இத கேட்ட அம்பிகா ஒரு மிகப்பெரிய பாடத்த கத்துக்கிட்டாங்க. காலம் உருண்டோடுச்சு. புலேஸ்வரி ராணி மறைஞ்ச அப்புறமா அம்பிகாவுக்கு பொர் ராஜா அப்படிங்கிற பட்டம் கிடைச்சு அவங்க நாட்டுக்கான பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அம்பிகாவுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. தான் அக்கா கட்டின கோவில விட பெரிய ஒரு கோவில சிவசாகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கட்டணும்னு முடிவு பண்ணாங்க. அது இன்னைக்கு கூட சிவடோல் அப்படிங்கிற பேர்ல சுமார் 104 அடி உயரத்துல உச்சியில 7 அடி உயரத்துக்கு தங்க கலசம் இருக்கிற ஒரு கோவில். 1734வது வருஷம் அந்த வேலைய அவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த பெரிய கோவில கட்டும்போது அம்பிகாவுக்கு தான் அக்கா சொல்லி கொடுத்த அந்த பாடம் ஞாபகத்துல இருந்தது. அவங்க ஒரு ராணியா எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சாங்க. ஆனா அந்த பெரிய கோவில கட்டும்போது அதுல வேலை பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒருமுகத்தன்மை, அந்த கவனத்த அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்ல குழந்தைங்களா, போர் ராஜா அம்பிகா இன்னொரு அற்புதமான விஷயத்த பண்ணாங்க. யானைகள பத்தின ஒரு பெரிய புத்தகத்த உருவாக்குனாங்க. அதோட பேர் என்ன தெரியுமா? ஹஸ்தி வித்யார்ணவா. யானைகளை எப்படி பராமரிக்கணும், அதுங்களுக்கு காயம் ஏற்பட்டா எப்படி சிகிச்சை கொடுக்கணும், பல வருஷங்கள் யானைகள தொடர்ந்து கவனிச்சு அழகான ஓவியங்களோட அந்த புத்தகத்த உருவாக்கறதுக்கான எல்லா உதவியையும் போர் ராஜா அம்பிகா பண்ணாங்க. அந்த புத்தகம் இன்னைக்கும் அஸ்ஸாம்ல ஒரு மிகச்சிறந்த வரலாற்று பொக்கிஷமா இருக்கு. தன்னோட அக்கா தன்னோட நடன பயிற்சியால கத்துக்கிட்ட அந்த அமைதியையும் நிதானத்தையும் அம்பிகா இந்த கோவில் மூலமாவும் அந்த புத்தகத்து மூலமாவும் உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்திருக்காங்க. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு ராணி புலேஸ்வரி, ராணி அம்பிகாவோட கதை பிடிச்சிருந்ததா? சரி, எப்பவும் போல நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேக்குறேன். நீங்க சாப்பிடும்போது சாப்பாட்டோட சுவைய கவனிச்சு சாப்பிடுவீங்களா, இல்ல எதையோ யோசிச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவீங்களா? சாப்பிடுறதுல கூட கவனம் தேவையா என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இந்த கேள்விய உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு அவங்களோட பதில்களையும் உங்களோட பதிலையும் சேர்த்து என்னன்னு கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? சாப்பிடுறதுன்னு இல்ல குழந்தைங்களா, எது பண்றதா இருந்தாலும், அது வெறும படி ஏறறதா இருந்தாலும், இல்ல நீங்க படிக்கிறதா இருந்தாலும், ஒரு ஓவியம் வரையறதா இருந்தாலும், எங்கேயோ பக்கத்துல ஏதாவது சத்தம் கேட்டா உடனே கவனம் சிதறிடுமா? இல்ல நீங்க பண்ற வேலையில முழு கவனம் இருக்குமா? கவனிச்சு பாருங்க. எப்போ நம்ம ஒரு வேலைய முழு கவனத்தோட செய்யறோமோ, அப்போ அதனால என்ன ஆகும்? அந்த வேலை சரியா வருமா, வராதா? அது மூலமா கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்குமா, கிடைக்காதா? இந்த பதட்டம்லாம் மறைஞ்சு, நம்ம சந்தோஷமா, நிம்மதியா அந்த வேலைய சரியா பண்ணி முடிப்போம். அந்த நிதானம் உங்ககிட்ட இருந்தா, நீங்களும் ஒரு குட்டி போர் ராஜா தான். இன்னொரு கதையோட அடுத்த வாரம் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.